வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாறப்போகிற பலன்களை பார்க்க இருக்கோம். அந்தந்த லக்னப்படி நம்ம அந்த பலன்களை பார்க்க இருக்கோம். அதுலேயும் நட்சத்திர பாத ரீதியாக சனி எப்படி பலனை வழங்குவார் என்பதை நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். இந்த பதிவில் மேஷ லக்னத்திற்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். லாபஸ்தானத்துல 2.5 வருஷமா இருந்தாரு. இப்ப மார்ச் 29ஆம் தேதி விரயஸ்தானமான மீனராசிக்கு பெயர்வது நாம ரொம்ப பயப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஜென்ரலா நம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் கெட்ட ஸ்தானம் தான், மறுப்பதற்கு இல்லை. ஆனா நம்ம லக்ன புள்ளியை வச்சியும் நம்ம கணக்கெடுக்கணும். இப்ப மேஷத்துல நீங்க அஸ்வினியில பிறந்தா அது ஒரு புள்ளி, கிட்டத்தட்ட 4 பாதம், அஸ்வினி 4 பாதத்துல பிறக்கும் பொழுது அது கொஞ்சம் இம்மீடியட்டா சனி பயிற்சி வேலை செய்யும். இப்ப இதே நீங்க பரணியில லக்ன புள்ளி அமைஞ்சிருந்ததுன்னா 1 வருஷமே லேட்டா தான் சனி பயிற்சி வேலை செய்யும். அதே மாதிரி கார்த்திகை 1 கடைசி பாதத்துல நமக்கு லக்னம் அமைஞ்சிருந்ததுன்னா அடுத்த சனி பயிற்சி மாற போகும்போது தான் உங்களுக்கு அந்த சனி பயிற்சி எஃபெக்டுக்கு வரும். இப்படியெல்லாம் நம்ம பாவ ரீதியாக பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால நீங்க உங்க ஜாதக புள்ளியை கவனம் வச்சுக்கோங்க, லக்ன புள்ளியை கவனம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்துல ராசி கட்டம், நவாம்ச கட்டம் போட்டு பாதசாரம்னு போட்டிருப்பாங்க. அதுல லக்னம் அசுவனி 1, அசுவனி 2 அல்லது பரணி 1 முதல் 4 பாதங்களோ என்னன்னு குறிப்பிட்டிருக்குன்னு பார்த்து அந்த புள்ளியை கவனம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க புள்ளியை எண்ணணும்னா அசுவனியிலிருந்து எண்ணிக்கணும். அசுவனியில 4 புள்ளி, பரணியில 4 புள்ளி, கிருத்திகையில 1 புள்ளி, இதுதான் 9 புள்ளி தான் அந்த ஒரு ராசி. அப்ப நீங்க எத்தனாவது புள்ளியில அமைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சனிப்பெயர்ச்சி பலன்கள் நமக்கு தாமதமாக நடக்கும். லக்ன புள்ளி தள்ளி போக போக சனிப்பெயர்ச்சியினுடைய பலன் தள்ளி தான் வரும். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப சனி நம்மளுக்கு யாருங்கிறத முதல்ல பார்க்கணும். நமக்கு சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ நடக்குதான்னு பார்க்கணும். இது நடந்தால் மட்டும்தான் 12ல சனி நம்மளுக்கு பாதகத்தை பண்ணும். இப்ப உங்களுக்கு வேற திசை புத்தி அந்தரம் நடக்குதுன்னு வைங்க, இப்ப அதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த 2.5 வருஷத்துக்குள்ள எப்ப சனி திசை புத்தி அந்தரம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த சமயத்துல வேணா அது இம்பாக்டை கொடுக்கும். அப்ப சனி ஒரு துக்கக்காரகன் தான், அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறவன் தான். அப்படின்னாலும் கூட நம்ம ஜனன ஜாதகத்துல சனியினுடைய தொடர்புன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப சனி 12 பாவங்களுக்கு 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பா இருந்தா ரொம்பவும் நமக்கு பெரிய பாதிப்பு தரக்கூடிய கிரகம்னு எடுத்துக்கலாம். அது இல்லாம 1, 5, 9, 7, 11 இது மாதிரி பாவ தொடர்புகள்ல இருந்தா நாம் அதை பெருசா அவரை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. 2, 4, 6, 10 இந்த மாதிரி பாவங்களுக்கு தொடர்புல இருந்தா அது பொருளாதார ரீதியாக அவரை கணக்குல எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு நம்ம ஜனன ஜாதகப்படித்தான் கோச்சாரமும் வேலை செய்யும். இப்ப எடுத்த உடனே மார்ச் 29ஆம் தேதி பூரட்டாதி 4ஆம் பாவத்துக்குள்ள சனி வர்றாரு. ஏற்கனவே அங்க 12ஆம் இடத்துல ராகு அந்த நட்சத்திரத்துல இருக்காரு பூரட்டாதி 4ல. அப்ப இந்த குருவனுடைய சாரத்துல இந்த 2 கிரகமும் சனி ராகுவும் மெர்ஜ் ஆகுதுங்கிறத மட்டும் பாயிண்ட வச்சுக்கோங்க. இது தனியா கிரக சேர்க்கைன்னு ஒரு பலனை கொடுக்கும். சனி ராகுவும் சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது கிரக சேர்க்கையா கொடுக்கும். இப்ப சப்போஸ் நீங்க பரணியில புள்ளி அமைஞ்சிருக்கு அப்படின்னு வைங்க, இது 12ஆம் இடமா வேலை செய்யாது, 11ஆம் இடமா தான் வேலை செய்யும். உடனே 12ல வந்த உடனே நமக்கு தாக்கியணும்னு நினைக்க வேண்டியதில்லை. யாருக்கெல்லாம் அஸ்வினி முதல் பாதத்துல இருக்கோ அவங்களுக்கு தான் இது ரொம்பவும் அக்யூரேட்டா உடனே எஃபெக்டுக்கு வரும். அப்படி இல்லாதவங்க பயப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் கூட சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு சனியோ ராகுவோ திசாபுத்தி அந்தரத்துல நடக்கும்போது இந்த 11ஆம் இடமாக இருந்தாலும் கூட இந்த 2 பேரும் சேர்றதுங்கிறது ஒரு மைனஸ் தான். காரணம் என்ன அப்படின்னா, 1 கஷ்டத்தை கொடுக்குற கிரகம், 1 சந்தோஷத்தை கொடுக்குற கிரகம். இப்ப இந்த 2 கிரகமும் சேரும் போது என்ன ஆகும், 1 கெடுக்கும். இந்த சேர்க்கைங்கிறது 1 தடுக்கும். அப்ப நமக்கு இந்த சந்தோஷத்துல எதெல்லாம் ஆசைப்பட்டோமோ, எதெல்லாம் விருப்பப்பட்டோமோ, எதெல்லாம் நல்ல உறவுன்னு நினைச்சோமோ அந்த உறவுகள் சார்ந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கும்.
அந்த உறவுகளில் விரிசலோ, அந்த உறவுகளில் பாதிப்போ, அந்த உறவுகளில் வந்து தடை தோல்விகளை கொடுக்கும். இப்ப அந்த மாதிரி இல்லாம பாவ ரீதியா ரெண்டுமே நல்ல கிரகம் அப்படின்னா உங்களுக்கு திசாபுத்தியாந்திரம் நடந்தா கூட பெருசா பாதிக்காது. நல்ல கிரகங்கிறதுனால அது 11ஆம் இடத்துலையும் சேர்ந்து இருக்கிறதுனால பெருசா பாதிக்காது. இப்ப நல்லது செய்யறதுல நன்மைகள் தான் நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு நமக்கு வந்து ராகு தொழில் கிரகமாக இருக்கு அப்படிங்கும்போது இந்த சனி சேர்றதுனால அந்த ஒரு மாச காலத்துல கொஞ்சம் டவுன் ஆகுமா ஒழிய தொழிலை கெடுக்காது. சனி திசையோ புத்தியோ ராகு அந்த நடக்கிறவங்களுக்கு தான் இது பலன் நடக்கும். அதே நேரத்துல இப்போ ஏப்ரல் மாசம் பிறக்கிற வரைக்கும் இந்த மார்ச் மாதத்துல 2-3 கிரகங்கள் கம்பைன்ட் ஆகுறாங்க. சுக்கிரனும் இந்த சனி ராகுவோட சேர்றாங்க, புதனும் சனி ராகுவோட சேர்றாங்க. அதே போல செவ்வாய் கிரகம் வந்து குரு நட்சத்திரத்துல மிதுன ராசியில இருக்கிறதும் இந்த 3 கிரகங்களும் குரு ராசியில இருக்கிறதும் ஒரு லிங்க் ஏற்படுது. அப்ப சனி ராகு புதன் சுக்கிரன் 4 கிரகம், 5வது கிரகமா செவ்வாய், இது எல்லாமே குரு நட்சத்திரத்துல போகுதுங்கும் போது இந்த 4 கிரகம் இந்த 5 கிரகமுமே ஒரு அவஸ்தைக்கு இருக்கு. இந்த 4 கிரகம் ஒரே மாதிரி இடத்துல இருக்கு, ஆனா செவ்வாய் வந்து இதுக்கு தடை பண்ற இடத்துல இருக்கு. அதனால இது என்ன ஆகும்னா நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய முயற்சிகள், இப்போ ஒரு முதலீடு போடுறோன்னு வைங்க, அந்த முதலீடு போடுறதுல அதுல ஒரு லாக் பண்ண பிரச்சனை வந்துடும். அந்த முதலீடு சரியான முதலீடாக வளர்ச்சி அடையாமல் தடை பண்ணுவதற்கு அங்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற இந்த கிரகங்களோட ஒரு தொடர்பு படுத்தி பார்க்கும்போது ஒரு இடம் மாறலாம்னு நினைப்போம், ஒரு இடம் விற்கலான்னு நினைப்போம், ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகலான்னு நினைப்போம், ஒரு அக்ரிமெண்ட் போடலான்னு நினைப்போம். இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாம் ப்ராப்ளம் ஆகும், தடைகளாகும். இப்படி நம்ம எடுத்துக்கணும். இப்ப நமக்கு புள்ளி ரீதியாக இவருக்கு வந்து 11ல லாபஸ்தானத்துல இத்தனை கிரகம் சேருது அப்படிங்கும்போது நாம வந்து ஒருத்தரை நம்பி செய்யற செயல்கள் செய்யக்கூடாது. இப்ப மேஷ லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிறரை நம்பக்கூடிய குணம் என்பது நமக்கு ராகு கொடுப்பாரு. அந்த ராகு வந்து நமக்கு நல்லா இல்லாட்டி நம்ப கூடாதவங்களை நம்ப வேண்டிய சூழ்நிலைகள் வந்து சேரும். அதனால என்ன ஆகும், பொருள் இழப்பு ஏற்படும். அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி அவங்க நமக்காக நல்லபடியா இருப்பாங்க, நல்லபடியா நமக்கு டெவலப் பண்ணுவாங்கன்னு நம்பி கொடுத்தேன், ஆனா என் பணம் பறி கொடுத்துட்டு நிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் புலம்புறது எதனாலன்னா இந்த ராகு நம்பி கெடுக்கிற கிரகம் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. அதுவும் சனியோட சேரும்போது பொருள் இழப்புக்கு காரணமாகிறது. இப்ப நமக்கு லக்னாதிபதியே செவ்வாய் தான். அந்த செவ்வாய் வந்து தைரியஸ்தானத்துல நல்லா பலமா இருந்தாலும் கூட அவருடைய குரு நட்சத்திரத்துல இருந்து குரு 2ஆம் பாவத்துல இருக்கிறதுனால நல்ல இன்புட் கிடைக்கும். நீங்க எவ்வளவு தூரம் உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய அறிவையும் பயன்படுத்துறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கும். ஆனால் அதே நேரத்துல இந்த முதலீடு அப்படின்ற அந்த 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்ந்து செவ்வாயோட ஒரு கனெக்டிவிட்டி பண்றதுங்கிறது இந்த மாதிரி ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, ஒருத்தரை நம்பி செய்யறது, ஒரு தைரியம் துணிச்சலுங்கிறது பேருக்கு இருக்கும். ஆனா பேசாம அதை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஏமாற்றம் அடைஞ்சிட்டோமேன்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை வருங்கிறதுனால இந்த ஒரு மாசம், அதாவது மார்ச் 29 முதல் ஏப்ரல் 29 வரை இது மாதிரியான புது காரியங்களை தவிர்த்து நீங்க வந்து பயணப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.